பைரவி வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சதே நான் ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அவ வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு நான் தானே காரணம். சத்தியமா நீ எல்லாம் ஊருப்பட மாட்ட, ஊருப்படவே மாட்ட. நீ தான் காரணம், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. சரி, என்ன பண்ணலாம்? நீ சொன்ன பொய்யால மத்தவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனா என் வாழ்க்கை ரொம்ப நல்லா தான் இருக்கு. இவ்வளவு நேரம் நீ பேசுற பேச்சிலேயே இப்ப சொன்னதுதான் ரொம்ப ஆறுதலா இருக்கு. நீ பொய் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னு வையேன், நான் ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலை வந்திருக்கும். என் வாழ்க்கை அவளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சந்தோஷமா இருந்திருக்குமான்னு தெரியல. சாரி, எனக்கு தெரியாது. அவளோட சுயரூபத்தை நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நல்லவங்க டைலாக் ரீச் ஆகும், என்ன கொஞ்சம் லேட் ஆகும், இப்போது உனக்கு ரீச் ஆச்சு. அவ எப்படிப்பட்டவங்கிறத வெளிச்சம் போட்டு காமிச்சதுக்கு நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சு. நான் உன்னை புரிஞ்சு ஏத்துக்கிட்ட மாதிரி பைரவியும் ஆறுமுகத்தை புரிஞ்சு ஏத்துக்கிட்டா வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அவ வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். பைரவி ஆறுமுக மச்சான மன்னிப்பாலானே தெரியல. அவ மச்சான் மேல ரொம்ப கோவமா இருக்கா. என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.